உள்ளே கருப்பசாமி இருக்கார். தமிழ்நாட்டு மக்கள் விட மாட்டாங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக தமிழ்நாடே கருப்பு படத்தை கொண்டாடும். கிட்டத்தட்ட கருப்பனோட தரிசனம் அப்படியே உள்ள தலைவனோட கண்ணில் தெரிஞ்சு எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். நல்ல கூஸ் பம்ப்ஸ்னா 18ஆம் படி கருப்பனை உள்ள தரிசிக்கலாம். உண்மையிலே என் பிள்ளைலாம் ஆடிக்கிட்டே இருந்தா, சாமி ஆட்டம் ஆடிக்கிட்டே இருந்தான். நல்லா இருக்கு. அந்த படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. படம் சூப்பர் படம். சிங்கம் சூர்யா தான். சிங்கம் சூர்யா படம் தான். நமக்கு அமால் துமால் தான். படம் செமையாக இருக்கும். எல்லாரும் ஃபேமிலியோட போய் பாருங்க. தலைவன் கம்பேக் படம் சூப்பராக இருக்கு. படம் ஹிட் ப்ரோ. கருப்பசாமி கடைசியாக வெறித்தனமாக சூரியன் ஆடி இருக்காரு. கருப்பசாமியா வேற லெவல். ஆனால் நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. சாய் வெங்கட் மியூசிக் நல்லா இருக்கு. ஆர்ஜேபி நல்லா இருக்காரு. கமர்ஷியல் செம கமர்ஷியல். சூரியனா பேக் டு ஸ்டார்ட். என்டிக்கில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்காரு. என்டிக்கில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கலாம். அது சொல்ல வேண்டாம். எல்லாரும் வந்து பாருங்க. ஆனால் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. 2-3 சர்ப்ரைஸ் இருக்கு. நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. பாருங்க. படம் சூப்பரா இருக்கு. ஆர்ஜேபி சாருக்கு, சூர்யா சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் இவ்வளவு சந்தோஷமா இப்பதான் திரும்பி வரேன். கம்பேக் படம் ஒரு ரக்ஷே இல்லை. எனக்கு தேவையான படம். வேற லெவல்ல படத்துல நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கு. கருப்பை எப்படி பட்டிருக்காரு. கருப்பை எப்படி பட்டிருக்காரு. யூடியூப்ல எவனாச்சும் தப்பா கமெண்ட் போட்டாலும் படத்தை பத்தி தப்பா ரிவ்யூ கொடுத்தாலும் கருப்பை இறக்கி செருப்பால அடிப்பா. படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. நிறைய படத்துல ரெஃபரன்ஸ் இருக்கு. தளபதிலாம் இருக்காங்க. வாயிலஸ் ஆனா போய் பாருங்க. படம் பிளாஸ்ட். எவனா நெகட்டிவ் கொடுத்தாம்னா அவன் இங்க போட்டு வெட்டணும். கருப்பு பிளாஸ்ட். ஆர்ஜே பாலாஜி சம்பவம். எவனாவது நெகட்டிவ் கொடுத்தாம்னா அப்புறம் இருக்கு கத்தி துப்பாக்கி ஒருத்தர் வரக்கூடாது. அண்ணன் சூர்யா தான். ஆர்ஜே பாலாஜி சம்பவம். நம்ம தான் சூர்யா அண்ணன் கம்பேக். படத்துல சிங்கம் கேமியோ ரோல்லாம் வந்திருக்கு. வேற லெவலு. கருப்பின் வேட்டை தொடரும். கருப்பை எப்படி மட்டிருக்காரு. சூர்யா எப்படி மட்டிருக்காரு. கருப்பு சாமி எப்படி மட்டிருக்காரு. கருப்புல இருந்து வெள்ளையில மாட்டார். வெள்ளையன் என்ற மன்னன் சூர்யா வழி. தமிழ் சினிமாவின் காந்தாரா. தமிழ்நாட்டு கலெக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் நீங்க இது பேசுவீங்க. தலைவரே ஒருக்கிட்டாரு சூர்யா. வேற லெவல் படம். எல்லாரும் வந்து பாருங்க. எப்படி கருப்பை எப்படி மட்டிருக்காரு. இல்லை படத்தில் எப்படி மறைச்சி இருக்காரு. வேற லெவலில் பண்ணியிருக்காரு. சாமி தான் வருது எல்லாத்துக்கும். எல்லாரும் வந்து பாருங்க. சாயபேங்கர் மியூசிக் தான் எனக்கு இருக்கிறே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் மிரட்டி விட்டாப்புல ஒவ்வொரு இது டாம் டூம் டொமின் மியூசிக் வேற லெவல். என்டிக்கில் ஒரு சர்ப்ரைஸ் இல்லை. படத்தை பற்றி தெரியல. எனக்கு மியூசிக் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. படம் அவ்வளோ இல்லை. படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா யாருமே அவ்வளோ நல்லா இருக்காரு. கருப்பை காந்தாரா படத்தில் வர மாதிரி ஒரு டான்ஸ் எப்படி மாற்றிருக்காரு.
படம் பார்த்தீங்களா? ரிவ்யூ இருக்கீங்க? சூப்பராக இருக்கும், படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, சூர்யா எப்படி மாட்டியிருக்காரு? சூப்பராக இருக்கு, என்ன படம் கம்பேக் இருந்துச்சு. சூர்யா எப்படி கருப்பா வந்துட்டுருக்காரு? எப்படி இல்லை எப்படி கருப்பா வந்துட்டுருக்காரு சூர்யா? கம்பேக் நல்லா இருந்துச்சு. இது என்ட்ரியில் வேறு சர்ப்ரைஸ் இருக்குது, அது இல்லை தப்பு இல்லை, சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குண்ணே. தலைவர் சூப்பராக நடிச்சிருக்காப்புல. கிட்டத்தட்ட கருப்பனோட தரிசனம் அப்படியே உள்ள தலைவனோட கண்ணில் தெரிஞ்சு எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா எல்லா சூர்யா படத்தோட இது தேட்டர் மெட்டீரியல், பக்கா தேட்டர் மெட்டீரியல். வேறு எந்த படமே நான் சொல்ல மாட்டேன், இது பக்கா தேட்டர் மெட்டீரியல். எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. என்ட்ரிக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சர்ப்ரைஸ் எல்லாமே எதுவுமே ரிவீல் பண்ண போகிறதில்ல. நாங்கள் எல்லாமே தேட்டரில் போய் பாருங்கள். படம் ஃபுல்லாகவே சர்ப்ரைஸ் தான். நான் சொல்கிறேன்ல, இந்த எல்லா சூர்யா படம் மாதிரி இது கிடையாது. பிளாஸ்டுக்கும் மேலே ஆர்ஜே பாலாஜி செதுக்கி இருக்காப்புல சூர்யாவை. அப்படியே போய் எல்லாரும் ஸ்க்ரீனில் பாருங்க. அவர் வில்லனை எப்படி மாட்டியிருக்காரு? ஆர்ஜே பாலாஜி எப்படி வில்லனை மாட்டியிருக்கு? சூப்பராக பண்ணியிருக்காப்புல. எல்லா ரோலுமே படத்தில் தரமாக இருக்குது. கருப்பனோட ரோலு அல்டிமேட்டு, சூர்யாவோட ரோலு, த்ரிஷாவோட ரோலு, ஆர்ஜே பாலாஜி ரோலு, ஒவ்வொருத்தருமே அவங்க ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே தேட்டரில் வந்து படத்தை பார்த்தீங்கன்னா பியூர் வைப் மெட்டீரியல், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். 2.5 மணி நேரம் நல்ல கூஸ் பம்ப்ஸ்ண்ணா. 18ஆம் படி கருப்பனை உள்ள தரிசிக்கலாம். வந்து எல்லாரும் உட்காந்து வந்து பாருங்க, குடும்பமாக வந்து பார்த்து தரிசனம் பண்ணிப்பாங்க. ஃபுல்லாக தேட்டர் மெட்டீரியல், பக்காவான படம், சூப்பராக இருக்குது. எல்லா ரெஃபரன்ஸும் இப்போ உள்ள ரெஃபரன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. படம் நல்லா இருக்கும், வந்து பாருங்கள் எல்லாரும். தேங்க்யூ. கருப்பு படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு நாள் நேற்று ரிலீஸ் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இன்றைக்குமே ரிலீஸ் ஆகுமான்னு ரொம்ப டவுட்டில் இருந்தாங்க. ஆனால் 9 மணி 10 மணிக்கே படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் நினச்சதை விட உண்மையாகவே இதில் உள்ள வந்து சூர்யான ஒவ்வொரு நடித்த படமும் ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகிடும், ஏதாவது ஒரு பிரச்சனை. இந்த வாட்டி வாய்ப்பே இல்லை. ஏன்னா உள்ள கருப்பசாமி இருக்கார். தமிழ்நாட்டு மக்கள் விட மாட்டாங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக தமிழ்நாடே கருப்பு படத்தை கொண்டாடும். அது எப்படி கருப்பை வாழ்ந்துருக்காரு? கருப்பன் தான் உள்ளே வாழ்ந்திருக்காரு. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக கருப்பன் இறங்கி விளையாடுவார். ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாமே கதை நான் சொல்லக்கூடாது. ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு நேர்மைங்கிற ஒரு வார்த்தையை எல்லா நீதித்துறையிலேருந்து எல்லா துறையும் பின்பற்றினாங்கன்னா தமிழ்நாடே சுத்தமாயிடும். அதுதான் இந்த கதை. பாருங்க. ஆர்ஜே பாலாஜி எப்படி வில்லனை மாட்டியிருக்காரு? ஆர்ஜே பாலாஜி நல்லா பண்ணியிருக்காரு. டேரக்டராகவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு இதாகவும் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. 2 பேரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் பக்காவாக இருக்குது. அதுவும் சூர்யானோட ப்ரெசன்ஸு உள்ள எல்லாருக்கும் எதிர்பார்த்ததை விட ஒவ்வொரு ஆச்சரியத்தையும் நல்ல ஒரு இதையும் கொண்டாட வைக்கும். அதனால் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். யாரும் வந்து மொபைலில் பார்க்காதீங்க. எல்லோரும் தமிழ் சினிமாவை நம்ம கொண்டாடுவோம். அதுவும் கருப்பு படத்தை உங்கள் கருப்பசாமியை தேட்டரில் வந்து கொண்டாடுங்க. நன்றி. படம் நல்லா தான் இருந்துச்சு. அதாவது படம் எப்படி இருக்குன்னா தெய்வம் ரீதியாக இருக்குது. அதை எப்படி சொல்லுவேன்னா, நம்ம வந்து கடவுள் இருக்குது அப்படிங்கிறத நம்பணுங்கிறக்காண்டி இந்த படம் எடுத்துருக்காங்க. மற்றபடி தேவையில்லாத விமர்சனங்கள் நிறையா வரதாண்டியும் அதை நம்ம கண்டுபிடக்கூடாது. அதாவது சூர்யா வந்து நம்ம ரசிகர்களுக்காண்டி ஒரு நல்ல ஒரு படமாக பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல படம், எல்லாரும் சேர்ந்து பாருங்கள். எப்படி கருப்பா வாழ்ந்துருக்காரு? கருப்பா அதாவது அந்த கேரக்டரில் ரியலாக இருந்திருக்காரு. ரியல் கருப்புன்னா என்னென்னு நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். ஆர்ஜே பாலாஜி எப்படி வில்லன்? ஆர்ஜே பாலாஜி வில்லன் சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் நல்லா இருக்கு. படம் பரவாயில்ல, சூப்பராக இருக்கும். சூர்யா ஆக்டிங் எப்படி இருக்குது? கருப்பா எப்படி வந்துருக்காரு? கருப்பா வந்துருக்கு, நார்மலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு நல்லா இருக்கு, பார்க்கலாம். அப்புறம் படம் எப்படி இருக்குது? படம் நல்லா இருக்கு. சூர்யா கருப்பா எப்படி வந்துருக்கு? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. இப்போ படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சரியான படம். படம் எப்படி இருக்கு? படம் விஜய் தெரியல, இதெல்லாம் இப்போ எடுக்காது சார். படம் சிங்கம் மாதிரி இருக்கும். அதுதான் படம். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. சூர்யா ஆக்டிங் எப்படி இருக்கு? சொல்லுங்க. இல்லை சூர்யா ஆக்டிங் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. அவ்வளோதான். அப்புறம் படம் எப்படி இருக்கு? நல்லா அதான் சூப்பராக ஆனால் படம் நல்லா இருந்தது. சூர்யா ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆனால் சுமார் தாங்க. அவ்வளோ விசேஷம் இல்லை. படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு ப்ரோ. சூர்யா கருப்பு சாமி எப்படி வந்துருக்கு? செம்மையாக இருக்குது. புல்லை அரிச்சுக்கிட்டே இருக்க. உண்மையில் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்கு. பார்த்த படத்தில் இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு ஆர்ஜே பாலாஜி எப்படி வில்லனா இருக்காரு? நல்லா தான் இருக்குது. போர்லாம் அடிக்கலாம். நல்லா போகுது. படம் சூப்பராக இருக்குது. எந்த வித இதுவும் இல்லை. சவுண்டு தான் கிளின்னு கிளியுது. செம்மையாக இருக்குது. உண்மையிலே என் பிள்ளைலாம் ஆடிக்கிட்டே இருந்தா. சாமி ஆட்டம் ஆடிக்கிட்டே இருந்தான். என்ன தரமான படம். என்னண்ணா செஞ்சு வச்சிருக்காங்க படத்தை. பார்க்க வர மாட்டேங்க. கண்ட படத்தெல்லாம் பார்க்க வராங்க. தலைவர் வாய்ப்பு குறையவே இல்லை. உங்கள் அம்மாவை தூக்கி படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு. சூர்யா ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. 2 பேருமே ஆக்டிங் நல்லா இருக்கு. பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? இது விட்டுராச்சியர் படம் மாதிரி இருக்கு.
இன்னும் நிறைய யோசிக்கணும் ஆர்ஜே பாலாஜி, இன்னும் நிறைய யோசிக்கணும். சும்மா கற்பனையில் பண்ணுறாரு. அவர் சூர்யா அவர் ஆக்டிங்கில் எப்படி இருக்கு? ஒரு ஆக்டிங் தேவையில்லை. இந்த படத்துக்கு அவர் முயற்சி பண்ணிக்க வேண்டாம், இந்த கதையை செலக்ட் பண்ணிருக்க வேண்டாம். அவர் ஆர்ஜே பாலாஜி அவரோட ஆக்டிங் அவருக்கு இன்னும் இது பத்தாது, கற்பனை வரல.